ஓகே. ஜஸ்ட் வாட் இஸ் க்ளவுடுன்னு சும்மா சொல்றீங்களா? வாட் இஸ் க்ளவுட்? க்ளவுட்னா என்னது? சர்வீஸ் ப்ரொவைடர். வேற? டேட்டா ஸ்டோரேஜ். வேற? ஓகே. ஜஸ்ட் நம்ம நேத்து பார்த்தது உங்களுக்கு திருப்பி கேட்குற மாரி இருக்கும். பட் உங்களுக்கு புதுசா இருக்கு. ஓகேவா? ஓகே. க்ளவுடுங்கிறது லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் நமக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆன் பிரேம் ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஆன் பிரேம்னா என்னது? பேசிக்கா உங்களுக்கு இந்த டேர்ம் வேர்ட் புரியலன்னு கேளுங்க. நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஆன் பிரேம்னா என்னது? ஓகே. செட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்க நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறது ஆன் பிரேம்னு சொல்லணும். அதாவது பழைய கம்பெனிலாம் பார்த்தா ஓகே நமக்கு ரேக்கா வச்சிருப்பாங்க. அதில தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்றாங்க? ஆன் பிரேம். ஓகேவா? அது வந்து சர்வர்ன்னு சொல்லுவோம். ஓகே. அத வந்து மல்டிபிள் சர்வர் கான்ஃபிகர் பண்ணா ஆன் பிரேம். ஓகேவா? இது வந்து ஓகே நமக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்துச்சு. ஆன் பிரேம்ல தான் மோஸ்ட்டா எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் கிளவுட் ஹிட் ஆச்சு? ஏன் ரீசன் உள்ள இருந்துச்சு? ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே. ஆன் பிரேம்ல யூஸ் பண்றதுனால நமக்கு அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? காஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா ஃபர்ஸ்ட் காஸ்ட். ஏன் காஸ்ட் அதிகம்னு சொல்ல வரோம்? வி ஹேவ் டு பே. ஏன்னா நம்ம தான் எல்லா ஹார்ட் டிஸ்க்கு நமக்கு தேவையான ஹார்ட் டிஸ்க் நம்ம தான் பே பண்ணணும். நமக்கான மெயின்டெனன்ஸ் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் அதுக்கான ஸ்பேஸ் அதாவது எவ்வளோ அலோகேட் ஆகுதோ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் சம்திங் நம்ம ஹார்ட் டிரைவ் இருந்தால் ஆப்வியஸாக ஹீட் ஆகும். அதுக்கு ஏசி, ஏர் கண்டிஷனிங் அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். அதுக்கு பவர் பேக்கப்பு, கன்சப்ஷன் இதுக்கெல்லாம் காஸ்ட் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆகும். ஜஸ்ட் ஓகே நான் ஒரு பேசிக் லெவல் ஒரு 4 ஜிபி டு 6 ஜிபி ரேமில் ஒரு 4 கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணா எனக்கு வந்து ஜஸ்ட் மினிமம் 20 லேக்ஸ் கிட்ட ஆகும். அது நான் ஹை பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன். 20 லேக்ஸ் கிட்ட ஆகும் சர்வர் செட்டப் பண்ணணும். ஒரு 10 மினிட் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னா, ஓகே ஒரு சர்வர் நான் வாங்குறேன். அது தேவையான ஹார்ட் டிஸ்க் நான் தான் போடணும். எஸ்எஸ்டி நான் தான் போடணும். பர்ஃபார்மன்ஸ் நான் தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் நான் தான் ப்ரொவைட் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல்லோ, ஜியோவோ எல்லாமே நான் தான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணணும். ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ல நான் சொல்றேன். இப்போ வேணாம். ஓகே. ஓகே. பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. ஜஸ்ட் பாருங்க. க்ளவுட்னா என்னன்னு சொல்லிடும். ஓகே. ஓகே. அதுதான் நான் வந்து ஓகே 10 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட். ஏன்னா நான் வந்து ஆன் பிரேம்ல நான் தான் மேனுவலா எல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே. பேசிக்கா க்ளவுட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் பாருங்க. ஓகே. ஓகே. அதுதான் நான் சொல்றேன். ஆன் பிரேம்னா நமக்கு வந்து காஸ்ட் வைஸ்ல ரொம்ப ஹெவி எஃபிஷியன்ட்டா இருக்கும். நான் வந்து ஓகே ஒவ்வொன்னுக்கும் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கா இருக்கட்டும், நெட்வொர்க்கா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து பிசிக்கலா மேனுவலா வாங்கி கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது 10 இயர்ஸ் பிஃபோர்ல சொல்றேன். கிளவுட் வரதுக்கு முன்னாடி. ஆன் பிரேம்ல ஒவ்வொன்னா நான் ஸ்பேஸ்லேருந்து கூலிங் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், சர்வர் அடிக்கடி நம்ம பண்ணணும். பட் இவ்வளோ பண்ணி நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்? டிரான்ஸ்போர்ட். அதாவது நான் இங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் எனக்கு கிளையண்ட் அதிகமானா நான் பெங்களூர் மூவ் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்? நான் கம்ப்ளீட்டா என்டையரா ஷிஃப்ட் பண்ணணும். எனக்கு டிரான்ஸ்போர்ட் அ கரெக்ட்டா இருக்காது. அதுக்கப்புறம் ஓகே இப்ப ஃப்ளட் வந்துச்சு. ஃப்ளட் வந்தப்ப இங்க ஆபிஸா தண்ணி வந்துச்சு. சர்வர்ல பட்டா என்ன ஆகும் எனக்கு? டேட்டா லாஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது ஆன் பிரேம்ல சொல்றேன். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. எனக்கு பார்த்தா ஓகே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. காஸ்ட் வைஸ்ல ரொம்ப ஹையா இருக்கும். மெயின்டனன்ஸ் அதிகமா சார்ஜ் ஆகும். ஸ்பேஸ் அலோகேஷன் இருக்கும். அப்புறம் டவுன் டைம் எனக்கு பவர் பேக்கப் 2 நாள் இல்லைன்னா என்னோட ஜெனரேட்டரும் வேலை செய்யாது. பவர் பேக்கப் இருக்காது. பவர் பேக்கப். இதெல்லாம் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. அதாவது ஆன் பிரேம்ல சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஆன் பிரேம்ங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ண முடியும் உங்களால? உங்களுக்கு ஐடியா இருக்கு? ஓகே. ஓகே. ஜஸ்ட் ஆன் பிரேம்னு ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஜஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு அப்ளிகேஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் நீங்க. ஜஸ்ட் என்னன்னா ஹார்ட் டிரைவ்லேருந்து எல்லாமே நானே செட்டப் பண்ணி அத டேட்டா சர்வரா செட்டப் பண்ணுவேன். அதுதான் ஆன் பிரேம்னு சொல்ல வரோம். ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா இங்க பிசிக்கலா நான் ஒரு 10 ஹார்ட் டிஸ்க்க ஒட்டுக்கா அட்டாச் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணுவேன். இதுதான் ஆன் பிரேம்னு சொல்ல வரோம். இப்ப கடைசியா கிளவுட்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இருக்கும்? அந்த ப்ரொவைடர் வந்து எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுவோம். அது பிசிக்கலா பார்க்கறப்ப எப்படி இருக்கும்? சேம் அதே மாரி தான் இருக்கும். பட் ஆனா அவன் ஏக்கர் கணக்கு வச்சிருப்பான். இப்ப நாமளும் ஒரு கம்பெனி இருக்குன்னா, நானே ஒரு சம் செட் ஆஃப் சர்வர் வாங்கி வச்சிருப்பேன். பட் இப்ப க்ளவுட் ப்ரொவைடர் வரான்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, ஒயிட் ரேஞ்சுல அவன் நெறைய வாங்கி வைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் அவனே ஓகே ஒரு ஏக்கர் கணக்குல ஒரு
லேண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவனே மெயின்டெனன்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே அவனே பண்ணிக்குவான். ஓகேவா? பட் ஃபிசிக்கலாக அது இப்படி இருக்கும், சேம் லைக் தட் இருக்கும். பட் அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்கு? ஓகே, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, டிஆருங்கிற ஒரு கான்செப்ட் வரும், டிசாஸ்டர் ரெக்கவரி. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தா எனக்கு வந்து ஓகே, வருமுன் காப்பது. ஓகே, டிஆருங்கிற ஒரு கான்செப்ட் இதில் ஹிட் ஆச்சு. ஓகேவா? அது என்ன ரீசன் பார்த்தா, டிஆர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன் ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப நம்மளுடைய டேட்டா சர்வர் வந்து ஓகே அதே மாதிரி தான் இருக்கும், க்ளவுடில் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃப்ளட் வந்து நமக்கு என்ன ஆகும்? டேட்டா லாஸ் ஆகும். சேம் இங்கே ஃப்ளட் இருந்தாலும் லாஸ் ஆகும். ஏன்னா அது ஃபிசிக்கலாக தானே இருக்கு. பட் ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, சேம் ஒரு இடத்துல இருக்க மல்டிபிள் ரீஜன் வச்சிருப்பான். எனக்கு ஃப்ளட் எதுன்னு தெரிஞ்சா டிஃபால்ட்டாக உங்களுடைய டேட்டாலாம் வேற கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஸோ டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். அதாவது டிஆர்னு சொல்லுவாங்க, டிசாஸ்டர் ரெக்கவரி. வருமுன் காப்பது. அந்த உங்க மொபைல் அலர்ட் வந்திருக்கும்ல, ஜியோ ஏர்டெல்லேருந்து ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி. அந்த மாரி ஓகே, இதுக்கு முன்னாடி அலர்ட் வந்து உங்களோட டேட்டா வந்து வேற ரீஜன் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டேட்டா வந்து 100% செக்யூர் அவன் சொல்லிட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன அட்வான்டேஜ்? காஸ்ட் வைஸில் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து ஓகே 30 லேக்ஸ் 40 லேக்ஸ் போட்டு சர்வர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு அது ரீச் ஆகுமா, சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனால் க்ளவுடில் வந்து என்ன அதை சேம் இப்போ நான் வந்து ஓகே என் நேட்டிவ் பார்த்தா ஈரோடு, நான் வந்து சென்னை வரப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஹோம் வந்து 50 லேக்ஸ் இருக்குது, எனக்கு வந்து மந்த்லி ரெண்டு வந்து 3000 இருக்குது. மோஸ்ட்டாக எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்? 3000 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த இதில் தான் க்ளவுட் ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா பேஎஸ் யூகோ கான்செப்ட். நான் எத்தனை நாள் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அந்தளவுக்கு பே பண்ண போகிறேன். பேஎஸ் யூகோன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதுக்கு மேல ரூ. 1 சார்ஜ் பண்ண மாட்டான். நான் ஓகே நான் 1 மந்த் யூஸ் பண்றேன். சம் அமௌண்ட் ஆகுது. நான் அத மட்டும் பே பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணலைன்னா பே பண்ண தேவையில்ல. பட் இங்க அப்படி இல்ல. நான் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நீங்க 1 மந்த் யூஸ் பண்ணாலும் பே தான். நான் யூஸ் பண்ணலைனாலும் மெயின்டனன்ஸ்லேருந்து, சர்வர் காஸ்ட்லேருந்து, பவர் பேக்கப்லேருந்து எல்லாமே கண்டிப்பா நம்ம குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? பட் கிளவுட்ல அந்த ஒரு கான்செப்ட் இல்ல. ஈஸியா நான் வந்து பேஎஸ் யூ கோல போய்க்கலாம். நான் ஓகே ஒரு சர்வர் ஓகே 1 மணி நேரம் ரன் பண்ணா ₹4 சார்ஜ் ஆகும். அந்த ₹4 மட்டும் நான் பே பண்றது ஈஸியா தான் இருக்கும். பட் என்னோட ஸ்டார்ட் அப் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, நான் இந்த பிளான கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு லாஸ் அவ்வளோ பெருசு இருக்காது. பட் இங்க அப்படி இல்ல. எனக்கு இன்வெஸ்ட் இவ்வளோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே லாஸ். சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் இத கன்டின்யூ பண்ண தான் போறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இதில பார்த்தா நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். அது பார்த்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இதில அ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ல இருக்கு. இப்ப நீங்க ஓகே நார்மலா 10 இயர்ஸ் முன்னாடி என்னென்ன பண்ண போறோம்? கம்ப்யூட்டர்ஸு, பேசிக்கா அப்ளையன்ஸ் யூஸ் பண்ண போறோம். டிபி கனெக்ட் பண்ண போறோம். வேற ஓகே ஜஸ்ட் ஹார்ட் டிரைவ் பண்ணுவோம். நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவோம். யார் யார் ஆக்சஸ் பண்ண போறோம். இது என்டையரா எல்லாமே உங்களுக்கு வந்து கிளவுட்ல ப்ரொவைட் பண்ண போறோம். பட் கிளவுட்ல என்னன்னா, இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ண போறேன். நான் இப்போ வந்து ஓகே எங்க இருக்கேன்? ஓகே சென்னையில இருக்கேன். இப்போ என் கம்பெனி பெங்களூர் ஷிஃப்ட் பண்ணணும்னா, என் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே தேவையில்ல. சர்வர்லாம் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நான் இங்க ஆக்சஸ் பண்ற லிங்க் அங்க தான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகேவா? பட் ஏன் எல்லாம் AWS இப்ப நான் போன பேட்ச் அஸ்யூர் எடுத்தேன். அஸ்யூர்ல ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. AWSல ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க? கிளவுட்ல என்னென்ன ஃபர்ஸ்ட் கிளவுட் இருக்கு? ஓகே. AWS, அஸ்யூர், GCPனா கூகுள் கிளவுட். ஓகே. Alibaba, IBM, டிஜிட்டல் ஓசன். ஓகே 100+ கிளவுட் இருக்கு. மோஸ்ட்டா இத்தனை கிளவுட் மோஸ்ட்டா கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஏன் AWS எடுத்திருக்கோம்? ஏன் பாப்புலர் யூஸ் பண்றாங்க? அஸ்யூர் யூஸ் பண்றது இல்லையா? GCP யூஸ் பண்றது இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இவன் தான் வந்தான். ஓகே. ட்ரஸ்ட் பில்ட் பண்றது இவன் தான். இப்ப அந்த மோஸ்ட்டா எல்லா படத்தையும் சொல்லும்போது ஓகே நிலால யார் ஃபர்ஸ்ட் கால் வச்சா? அவங்க நேம் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு மேல வச்சவங்க யாரும் தெரியாது. சேம் கான்செப்ட் தான் இந்த மார்க்கெட்ல யார் ஃபர்ஸ்ட் கால் வச்சானா AWS தான். AWS வந்து 2002ல உள்ள வந்தான். ஓகேவா? 2002ல எஸ்கியூஸ்ன்னு ஒரு சர்வீஸ் மட்டும் கொண்டு வந்தான். பார்க்கலாம் ஒரு சர்வீஸ் ஜஸ்ட் பார்க்கலாம். எஸ்கியூஸ்னா சிம்பிள் கொரி சர்வீஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? கொரி பாஸ் பண்ற மாதிரி. பட் அப்புறம் வந்து 2006 2008ல தான் அவனுடைய மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் VM, அதாவது EC2 இன்சிடென்ட் சொல்லுவோம் இதுல. அங்க VM விர்ச்சுவல் மிஷின் பார்த்திருப்போம். இல்ல EC2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் உள்ள கொண்டு வந்தான். சர்வீஸ் மேன உள்ள பார்க்கலாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இவ்ளோ AWS இவ்ளோ இருக்கு. அதனால மிச்சம் எதுவும் ஒர்க் ஆகாதா?
ஓகே. அலிபாபாங்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து சைனா பேஸ்டு. சைனால அலிபாபா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. AWS Azure எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நல்ல ஸ்டோரியா இருக்கும். ஜாக் மா பத்தி பார்த்தோம். ஓகே. GCP, Azureலாம் Azure ஏன் யூஸ் பண்றாங்க? அதாவது AWS ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ஏன் சில பேர் Azure மூவ் பண்றாங்க? செக்யூர் அப்ப AWS செக்யூர் இல்லையா? ஓகே. Azure மூவ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் பொறுத்து. அப்ளிகேஷன் மோஸ்ட்டா விண்டோஸ்ல ரன் பண்ண மாரிச்சுன்னா, டிஃபால்ட்டா Azure தான் போவாங்க. அது என்ன ரீசன் பார்த்தா, இப்போ வந்து ஓகே விண்டோஸ் யார்கிட்ட இருக்கு? மைக்ரோசாஃப்ட். அ எந்த ப்ரொவைடர் கிட்ட இருக்கு? மைக்ரோசாஃப்ட். ஓகே. மைக்ரோசாஃப்ட் இப்ப Azure யார்கிட்ட இருக்கு? மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? இப்ப நான் வந்து AWSல ஒரு விண்டோஸ் வாங்குறேன் நீங்க. இவன் என்ன பண்ணுவான்? மைக்ரோசாஃப்ட் கிட்ட வாங்கி தான் நமக்கு தருவான். ஸோ சார்ஜ் நமக்கு வந்து கம்பேர் டு Azure நமக்கு வந்து AWSல விண்டோஸ் சார்ஜ் அதிகமா இருக்கும். ஓகேவா? பட் Azureல வந்து விண்டோஸ் சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். ஏன்? ஏன் வந்து அவன் தான் ப்ரொவைடர், அவன் தான் லைசென்ஸ் ப்ரொவைட் பண்ண போறான். பட் ஆனா Azureல வந்து உங்களுக்கு லினக்ஸ் ஓரியன்டடா, ஓப்பன் சோர்ஸ் ஓரியன்டடா எல்லாமே கம்மியா இருக்கும். இப்ப Azureல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லினக்ஸோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் AWSல அப்படி இருக்காது. உங்களுக்கு விண்டோஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் கம்பேர் டு Azure. ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப பேசிக்கா கிளவுட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? விர்ச்சுவலைசேஷன்ல என்ன பண்ண போறாங்க? ஓகே. எல்லாமே அதாவது நீங்க முன்ன பண்ணீங்கல்ல ஸ்டோரேஜா இருக்கட்டும், நெட்வொர்க் இருக்கட்டும் எல்லாமே கிளவுட்ல கொண்டு வர போறாங்க. நீங்க எல்லாமே இன்டர்நெட் மூலமா அக்சஸ் பண்ண போறீங்க. அதுதான் கான்செப்ட் இங்க சிம்பிளா. இது ஏன் கிட்ட ஆச்சுன்னா, பே as you go. நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். ஓகேவா? டேட்டா செக்யூர் அதாவது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணல. இதுல டிஸ்அட்வான்டேஜ்ன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. கிளவுட்ல என்னன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா செக்யூர் இல்லன்னு சொல்ல வந்தாங்க. அதாவது ட்ரஸ்ட் பண்ணல யாரும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்தப்ப யாராலும் நம்ப முடியல. அந்த ஒரு ரீசன் கோசம் தான் இன்னும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி கிளவுடுக்குள்ள வரல. ஜஸ்ட் இப்ப தான் 20% வந்திருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆகல. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்க பிசிக்கல் சர்வர் ஹேக் பண்றாங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. பட் அவன் சொல்லிட்டான் 99.9% செக்யூரிட்டி நான் ப்ரொவைட் பண்றேன். ஏன்னா இன்டர்ன் யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா யார் வேணா எப்படியா ஹேக் பண்ணலாம். பட் அவன் செக்யூர் சொல்றான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செக்யூர் பண்றேன். அந்த ரீசன் தான். பட் ஏன் உள்ள வராங்கன்னா டேட்டா செக்யூர். எந்த விதத்துல செக்யூர்னா உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஃப்ளட்டே வந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க கிளவுட்ல வந்து இப்ப S3 பக்கெட்லாம் பார்ப்பீங்க. ஒரு ஃபோட்டோ உள்ள அப்லோட் பண்ணா உங்களுக்கு டிஃபால்ட்டா 3 ரீஜன்ல ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு லாஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஓகேவா? ஓகே. அதாவது இன்டர்நெட்ஸ்லாம் இல்ல. பட் சொல்ல முடியாது. ஏன்னா ஆ டெக்னாலஜி வளர வளர எதுவும் செக்யூர்ன்னு சொல்ல முடியாது. பட் இவன் அவன் சைட்ல சியூரிட்டி குடுக்குறான். பட் பேக் எண்ட்ல எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் அடுத்தது பேசிக் கிளவுடுக்குள்ள போலாம். கிளவுட் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றான்னு சொல்லி. ஓகேவா? அது இல்ல. ஜஸ்ட் மொத்த காமனா கிளவுட் பார்க்கலாம். ஓகேவா? ஆஸ்ன்னு சொல்லுவோம் சிம்பிளா. ஓகேவா? ஆஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேவா? சாஸ்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். பினா பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேவா? IaaS, PaaS, SaaS. ஓகேவா? இதுதான் எல்லா கிளவுடுமே. நீங்க AWS, Azure, IBM எல்லா கிளவுடுமே இந்த ப்ரொவைடர் தான் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நெட்வொர்க் ஓரியன்டடா. இப்ப நீங்க வந்து ஓகே ஒரு சர்வர வாங்கி வைக்கிறீங்க நீங்க. என்னென்ன அதுல பண்ணுவீங்க? ஓகே. IaaSன்னா இன்ஃப்ரா ஆஸ் எ சர்வீஸ் போட்டுக்கிறேன். ஆஸ் எ சர்வீஸ். ஓகே. PaaSன்னா ஓகே. SaaSன்னா சாரி. ஓகே. இந்த 3 ப்ரொவைடர் தான் அவங்க பண்றாங்க. இது என்னன்னு ஃபர்ஸ்ட் டெப்த்தா பார்க்கலாம். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன வரும் உங்களுக்கு? ம். கரெக்ட். அதாவது நம்ம பிசிக்கலா ஓகே சிவில் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஓகே ஒரு பில்டிங் ஓகே ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ பில்டிங் கட்ட போறோம்னு சொல்ல போறோம். சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதேதான். இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஓகே 100 யூசர் வர போனா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது பப்ளிக்கா இருக்குமா, பிரைவேட்டா இருக்கணுமா? ஆர்எல்ஸ் கம்பெனி சைடுல பார்த்தா நீங்க VPN யூஸ் பண்ணீங்க. VPN யூஸ் பண்ணா தான் ஓகே என்னோட கம்பெனியோட ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆர்எல்ஸ் நிறைய இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ மோஸ்ட்டா டெவலப்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லி. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குன்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பப்ளிக் வச்சுட்டு பேக் எண்ட் வந்து பிரைவேட் வச்சு ஓகே ஃப்ரண்ட் எண்ட் யார் வராங்களோ அவங்களால மட்டும் தான் பேக் எண்ட் ஆக்சஸ் பண்ற மாதிரி. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல பில்ட் பண்றதெல்லாம் இதுல வரும்னா
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சர்வர் வாங்கிக்கிறீங்க ஆன் பிரேமில், ஓகேவா? அதில் பார்த்தா நீங்கள் ஹார்ட் டிரைவு, நீங்கள் இன்டர்நெட் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் தான் வாங்கிக்க போகிறீங்க. இதெல்லாம் இதில் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. அதாவது என்னென்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ண போறீங்க, எத்தனை ஜிபி ரேம் யூஸ் பண்ண போறீங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது, என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம தான் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ண போறோம். இதெல்லாம் இதில் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரும். ஓகே, அடுத்து பேஸ்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம்னா என்னது? அ, என்னென்ன பிளாட்ஃபார்ம்? ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், மேக், லினக்ஸ் இதில் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஹைப்பர்வைசர் மேலே இருக்கலாம் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பார்க்கலாம், ஜஸ்ட் சொல்கிறோம், ஓகேவா? பிளாட்ஃபார்ம்னா இந்த மாதிரி ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நீங்கள் தான் கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன மிடில் வேர் வேணும், மிடில் வேர்னா டேட்டாபேஸ் அந்த மாதிரி போகும், ஓகேவா? அடுத்து சாஸ்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ். மோஸ்ட்டாக இப்போ க்ளவுட் அவ்வளோக்கு சாஸ் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல, பட் ஃபியூச்சரில் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஏடபிள்யூஎஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதாவது இதை பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது உங்களுக்கு வந்து ஓகே, அந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடாக கான்ஃபிகர் பண்ணுறது, ஓகேவா? ஓய் ஓஎஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஜஸ்ட் ஓகே, ஹார்ட் டிஸ்க்கு, இன்டர்நெட் அதெல்லாம் சொல்லுவோம். பேஸ்னா ஓஎஸ் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். சாஸ்னா என்டையரே எல்லாமே தேவை எனக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம் வாங்கினா எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் ஆகணும். ஏன்னா ஓஎஸ் ரன் பண்ணால் எனக்கு ஓஎஸ் வந்து டிஸ்கில் தான் ரன் ஆகும், நெட்ஒர்க்கில் தான் ரன் ஆகும். அதுதான் இந்த ட்ரையாங்கிள் வந்து மீன் பண்ணுங்க. ஓகே, எனக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா எனக்கு என்னென்ன தேவைப்படும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபால்ட்டாக தேவைப்படும். இப்போ சாஃப்ட்வேர் தேவைப்படுதுன்னா 3மே தேவைப்படும், ஓகேவா? ஜஸ்ட் இன்னும் டெப்த்தாக போகலாம், ஓகேவா? ஓகே, இதுதான் ஆன் பிரமிஸ். ஓகே, ஓகே, ஸ்க்ரீன் தெரியுது இல்லை எல்லாத்துக்கும்? ம், ஓகேவா? ஓகே, இது வந்து ஆன் பிரேம்னு சொல்லுவோம். ஆன் சைட் போட்டுருக்கிறது ஆன் பிரேம், ஓகேவா? இதில் நான் வந்து ஓகே ஒரு சர்வர் செட்டப் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன தேவைப்படும்? நெட்வொர்க்கிங் நான் தான் மேனுவலாக பண்ணணும். ஏன்னா எனக்கு இன்டர்நெட் ப்ரொவைடர் ஏர்டெலா, ஜியோவா, ஆர்எல்ஸ் பிஎஸ்என்எல், ரயில்வே இந்த மாதிரி நான் தான் மேனுவல் கான்ஃபிகர் பண்ணணும். மோஸ்ட்டாக சர்வர் சைட் போகிறவங்க டிஃபால்ட்டாக 2 3 நெட்வொர்க் வச்சிருப்பாங்க பேக்கப்புக்கு. ஏன்னா சொல்ல முடியாது, அவன் திடீர்னு ஒயர் கட் ஆச்சுமா, அவனை மட்டுமே நம்ப முடியாது. ஸோ 2 3 பேக்கப் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஓரியன்டாக போனால் ஹெச்டிடி, எஸ்எஸ்டி அதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அந்த மாதிரி போகும், ஓகேவா? அப்புறம் சர்வர்ஸ் சர்வர்ஸ் இந்த சென்ஸ் இதில் அந்த இன்டெல், ஏஎம்டி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் தான் மேனுவல் எல்லாமே வாங்கி போட போகிறீங்க இதில். அடுத்து விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பரைசேஷன் சொல்லுவோம் இந்த இடத்துல. இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்மில் ஓகே, அது மேலே இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் ஒரு ஓஎஸ் ரன் ஆகுது, மல்டிபிள் ஓஎஸ் வேணும்னு என்ன பண்ணுவோம்? விர்ச்சுவல் பாக்ஸ் போடுவோம், கரெக்டாக. விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ல ஹைப்பரைசர் வரும். அது மேலே போட்டு நான் மல்டிபிள் ஓஎஸ் போட போகிறேன், ஓகேவா? அந்த மாதிரி இவங்க ஓஎஸ் இப்போ வேணும்னா விண்டோஸ் அவங்க தான் வாங்கணும், தனியாக லைசன்ஸ் பை பண்ணி வாங்கணும். லினக்ஸ் அவங்க தான் போடுற மாதிரி தான் எல்லாமே மேனுவலாக பண்ண போகிறோம் ஆன் ப்ரிமுங்கிறது, ஓகேவா? மிடில் வேறுங்கிறது அது டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு நான் இப்படி மிடில் வேர் கொண்டு வர போகிறேன். ரன் டைம் பிளாட்ஃபார்ம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்வர் ரன் பண்ணுறேன், அப்பாச்சி 2 இதெல்லாம் பார்த்தா நான் தான் கொடுக்க போகிறேன் ரன் டைம் என்ன பிளாட்ஃபார்ம்னு சொல்லி. அடுத்து டேட்டானா ஓகே, ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஹார்ட் டிஸ்கில் பர்டிகுலர் சி டிரைவ்னு சொல்லி பிரிக்க போகிறேன், டி டிரைவ். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேனுவலாக பண்ணுவோம். இதுதான் ஆன் பிரேம்னு சொல்ல வரோம், ஓகேவா? இதில் சர்வீஸ் ஒவ்வொன்றா ஆஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்னா ஐஏஎஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ். இதில் என்னன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 சர்வீஸ் வந்துருது. நெட்வொர்க் அவனே தந்துறான், ஸ்டோரேஜ் சர்வர் தரான், சர்வர் அவனே தந்துறான், விர்ச்சுவலைசேஷன் அவனே தந்துறான், ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணும்? நீங்கள் தான் ஓகே உபுண்டுவா, லினக்ஸா, மேக்கான்னு சொல்லுவீங்க. அதுக்கு மேலே ஒவ்வொன்றா நீங்கள் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க, ஓகேவா? அடுத்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்னா என்டையரா அவனே குடுத்துருவான். நீங்க உங்க அப்ளிகேஷன் மட்டும் டிப்ளை பண்ணா போதும். எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ண போறோம்? ஒரு கிளவுட்ன்னு வாங்குனா நம்மளோட அப்ளிகேஷன் ரன் பண்ண போறோம். கம்பெனியா இருந்தாலும் அதான் பண்ண போகுது, நாமளா இருந்தாலும் அதான் பண்ண போறோம். அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது குடுக்க வருது. ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ஓகேவா? பிளாட்ஃபார்ம்னா ஓகே, நம்மளோட அப்ளிகேஷன் மட்டும் மீதி எல்லாம் அவனே ப்ரொவைட் பண்ணிடுறான். என்னோட அப்ளிகேஷன் டேட்டா மட்டும் நான் குடுக்க போறேன். சாஸ் இன்னும் வரல. வந்துச்சுன்னா இப்ப AWS சப்போர்ட் பண்றான்னு கேள்விப்பட்டேன். ஓகே. சாஸ்னா ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த அப்ளிகேஷன் ரெக்வயர்மென்ட் குடுத்துட்டு அவனே டெவலப் பண்ணி, அவனே டிப்ளை பண்ணி குடுத்துருவான். எதுவுமே பண்ண தேவையில்ல. எனக்கு யூடியூப் மாரி ஒரு ப்ராடக்ட் ஆர்க்கிடெக்சர் பண்ணி அவன்கிட்ட குடுத்துட்டேன் நீங்க. அவனே சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணி, அவனே உனக்கு கிளவுட் டிப்ளை பண்ணி குடுக்க போறான். பட் இன்னும் அந்த அளவுக்கு வரல. நாமளே தான் டெவலப் பண்ணி, நாமளே தான் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண போறோம். இல்ல கிளவுட்ல தான். டெவாப்ஸ்ல கொஞ்சம் வைடா போவோம். பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இதுலயாச்சும் டவுட் இருக்கா? சார் யூ மேனேஜ் சர்வீஸ் ப்ரொவைடர் மேனேஜ் கீழே கொடுத்துருக்கீங்களா? இதுவா? ஓகே. இது அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. இது நாம மேனேஜ் பண்ண போறோம். இப்ப ஆஸ்ல பார்த்தா ஓகே. இது எல்லாம் அவங்களே குடுத்துருவாங்க. இது நாம தான் கான்ஃபிகர் பண்ண போறோம். கான்ஃபிகர்னா நம்ம ஒண்ணும் ஓகே பிசிக்கலா பண்ண போறதில்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ண போறோம். இதுனா ஓகே. ஆஸ்னா ஓகே. இப்ப நான் ஒண்ணும் இல்ல. இதுல விஎம் குடுத்துட்டேன்னா எனக்கு இதுவரைக்கும் என்டையரா கிரியேட் ஆயிரும்.
ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஈஸி டு இன்ஸ்டால் சொல்லுவோம் இதில். ஈஸி டு கிரியேட் பண்ணுறேன், என்டையர் கிரியேட் நான் என்னோட அப்ளிகேஷன் மட்டும் உள்ள போட்டால் போதும். பட் இதுனா ஓகே நான் என்னோட ஸ்டோரேஜ் நானும் ஓனாக கான்ஃபிகர் பண்ணணும். மேலே இருக்கிறது மட்டும் டிஃபால்ட்டாக இதில் கிரியேட் ஆயிரும். யூமேனேஜ்னா நம்ம இது பண்ண போகிறோம். இதுனா ஓகே அவங்க டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? யா கரெக்ட். நம்ப கரெக்ட்டா இத டேக் கேர் பண்ண மாட்டோம். இத பண்ணிக்குவோம். பட் இது என்ன வேணும்னு சொல்லி நம்ம ரெக்யர்மென்ட்டா குடுத்துருவோம். எனக்கு ஓகே எத்தன ஜிபி ஸ்பீட்ல நெட்வொர்க் வேணும்? எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும்? ஜஸ்ட் கிளிக் தான் பண்ண போறேன். வேற எதுவும் பண்ண போறதில்ல. பட் ஆனா இதெல்லாம் நம்ம மேனுவலா ஓகே நானே டிப்ளாய் பண்ண போறேன். நானே கிரியேட் பண்ணுவேன். அந்த மாரி நானே மேனுவலா பண்ண போறேன். ஓகேவா? மோஸ்ட்டா இந்த 3 தான். எல்லா க்ளவுடுக்குமே காமன். ஆஸ் மோஸ்ட்டா இத நோட் பண்ணிக்கங்க. எல்லா க்ளவுடுக்கும் காமன் இதுதான். ஓகே. அடுத்தது பார்த்தா டைப்ஸ் ஆஃப் க்ளவுட். ஓகே. என்னென்ன டைப் ஆஃப் க்ளவுட் இருக்கு? பப்ளிக், பிரைவேட், filling the part just like that. Hybrid. ஓகேவா? ஓகே. இது 3க்கு என்ன டிஃபரெண்ட்? ஓகே. பிரைவேட்னா ஃபர்ஸ்ட் என்னது? நாம பண்றது ஆன் பிரைம் மாரி தான் கிட்டத்தட்ட. பிரைவேட்னா ஆன் பிரைம் மாரி எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா. பப்ளிக்னா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் க்ளவுட் ப்ரோ AWS Azureலாம் பப்ளிக் க்ளவுட். ஓகேவா? ஹைபிரிட்ங்கிறது 2மே கலந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோஸ்ட்டா கம்பெனில வந்து ஹைபிரிட் வொர்க்கிங் சொல்றாங்கல்ல. அது இதுதான். நான் வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ண போறேன். பட் கம்பெனியோட ஆக்சஸ் வேணும்னா நான் VPN போட்டு கனெக்ட் பண்ணுவேன். நார்மல் ஆக்சஸ்னா நான் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண போறேன். அதுதான் வந்து ஹைபிரிட்ன்னு மீன் பண்றாங்க. ஜஸ்ட் இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்றப்ப எல்லாத்துக்கும் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் டவுட்னா சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட கேளுங்க. தப்பில்ல. ஜஸ்ட் டவுட் கேட்குற மாரிலாம் நான் எதுவும் நெனச்சுக்க மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியலனா கேளுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாரி இருக்கும். ஓகேவா? ஆமா. அது பப்ளிக் கிளவுட் தான். ஏன்னா நம்ம பார்க்கறது பப்ளிக்கா தான் பார்க்குறோம். ஓகேவா? மோஸ்ட்டா கிளவுட்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது கிளாஸ் நானா இருந்தாலும் அதான் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு கிளவுட்னா வானம் நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே கூகுள் டிரைவ்னு நெனச்சேன். இப்போ தான் ஓகே கிளவுட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. இது என்னன்னா ஓகே நம்மளோட அப்ளிகேஷன ஒரு சர்வர்ஸ்ல ரன் பண்ண போறோம். பட் இன்டர்நெட் மூலியமா ரன் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கான சர்வீஸ் நெறைய இருக்கு. இப்போ கிளவுட்ல இப்போ 200 சர்வீஸ்லாம் வந்துருச்சு AWSல. பிரைவேட் இருக்கு. அதாவது நம்ம பிரைவேட் ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஆனா அது பப்ளிக் கிளவுட்ல போடுறனால தான் பிரைவேட் நம்ம ஆக்சஸ் குடுக்குறோம். அது வந்து அத்தான்டிகேஷன் லைக் OAuth, பேசிக் ஆத் அந்த மாரி கொஞ்சம் நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். அப்ளிகேஷன் வீட்ல இது புரியும். ஓகேவா? ஓகே. இதுலயாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. மோஸ்ட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிடலாம். எல்லாரும் கார்டு கொண்டு வந்துருங்க. ரூபே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டெபிட் கார்டுல ஓகே மேபி மாஸ்டர் கார்டு, விசா கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆர் கிரெடிட் கார்டு. பட் AWSல உங்களுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ₹1 எடுப்பாங்க. அது திருப்பி போட்டுருவாங்க 1 ஹவர்ல. பட் ஆனா உங்களுக்கு 1 லேக் பில் ஆனாலும் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து 1 இயர் ஃப்ரீ டயர் இருக்கு. ஜஸ்ட் பார்க்கலாம் ஒரு கிளாஸ்ல. ஃப்ரீ டைம்னா ஓகே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு இந்த சர்வீஸ்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேல அமௌண்ட் ஆச்சுனாலும் உங்க அக்கவுண்ட்லேருந்து ஒரு எடுக்க மாட்டாங்க. கேட்பாங்க. நீங்க குடுக்கலாம். உங்க அக்கவுண்ட் அதாவது பேங்க் அக்கவுண்ட் இல்ல. உங்க கிளவுட் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இது வரைக்கும் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க.